விஜயா பயங்கர கோவமா இருக்காங்க. "என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்லைங்க, இன்னும் ரவி வரவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "எல்லாத்துக்குமே காரணமே இவங்க 2 பேர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, எங்க 2 பேர தேவையில்லாம நீங்க திட்டாதீங்க. நான் போயிட்டு ஸ்ருதிய பார்த்தேன் தெரியுமா? பேசிட்டு தான் வந்தேன். அப்பயும் அவங்க வரல. நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? நீ போய் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "ஆமாம்மா, நான் போயிட்டு பார்த்தேன். பார்த்து பேசினேன். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தான் மாமா வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாம், என்ன பேசுனியோ ஏது பேசுனியோ எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க அத்தை, நான் வீட்டுக்கு தான் வர சொல்லி கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அப்படி ரோகிணி சொல்கிறாங்க. "நீங்கள் எதுக்கு ஆண்டி கத்துறீங்க? உங்கள் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க" அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. "அம்மா பாடுறம்மா, நீ பேசவே பேசாத" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மனோஜுக்கு கோவம் வருது. "என்ன நீ இஷ்டத்துக்கு பேசுகிற? நீயா நல்லவனே, நீயும் பேசவே பேசாத" அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே விஜய் அப்படியே கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. ரோகிணி பார்லராக இருக்காங்க. அப்போ தினேஷ் வராரு. வந்தவுடனே இப்போ இதுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு திட்டுறாங்க. "ஏம்மா, நான் வரவே கூடாதா? உன்னை பற்றி எதுவுமே உங்கள் வீட்டில் நான் சொல்லாமல் இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? நீ பணம் கொடுத்துட்ருக்க, அதனால தான். இப்போது என்னோடய மூஞ்ச பார்த்தா ஒரு நல்ல கலர் இருக்குல்ல" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன், என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. "அதுவா, எனக்கு கல்யாண கலை வந்துடுச்சு." "யாருக்கு? உங்கள் பொண்ணுக்கா கல்யாணம்?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. "என் பொண்ணுக்கு இல்லைம்மா, எனக்கு தான் கல்யாணம்." "ஏன், உனக்கு ஒரு ஒரு பொண்டாட்டி குழந்தை எல்லாமே இருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவங்க 2 பேரும் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால் நான் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன். எனக்கு ₹1,00,000 பணம் வேணும்" அப்படின்னு சொல்கிறாரு தினேஷ். அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது ரோகிணிக்கு. "என்கிட்ட ஏது அவ்வளோ பணம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருமா, எனக்கு ₹1,00,000 பணம் கொடுக்கணும். கொடுக்கல உன்னை பற்றி எல்லாமே வீட்டில் சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக மனோஜ் வராரு. "உங்கள் ஹஸ்பண்ட் வெளியே வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சொல்கிறாங்க. "நீங்கள் போ, நீ போ தினேஷ் போ" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே அவர் போகிறாரு. "இந்த கண்டிப்பாக நான் பணம் தரேன்" அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே வராங்க. "என்ன மனோஜ், எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க? நான் வீட்டில் இருக்கும்போதே பேசியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. "ஏன், உன்னை பார்க்கறதுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமா?" "ஆமாம், சொல்லிட்டு தானே வரணும்" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. "ஏன் பொண்டாட்டி, நான் எப்போ வேணாலும் வந்து பார்ப்பேன்" அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. "சரி மனோஜ், சொல்லு, எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. "இல்லை, எனக்கு தான் வேலை கிடச்சிருக்குல்ல, அந்த ₹14,00,000 பணம் மட்டும் நீ கொடுத்துட்டேன்னா எப்படியாவது எனக்கு அந்த வேலை கிடச்சிடும், நான் நல்லா இருப்பேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "பணம் பணம் பணம், எங்கே பார்த்தாலும் பணம், யாரை பார்த்தாலும் பணம், பணம் எல்லாரும் கேட்டால் நான் எங்கே போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக கத்துறாங்க. "வேறு யார் உங்ககிட்ட பணம் கேட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. "வேறு யாரும் இல்லை, நீ தான் பணம் கேட்குற. என்கிட்ட பணம் கிடையாது. நீ போயிட்டு உங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கேளு. முத்துக்கு மட்டும் கார் வாங்கி கொடுத்தாங்கல்ல, வீட்டு பத்திரத்தை வச்சு, அந்த வீட்டு பத்திரத்தை கேளு. உனக்கு கண்டிப்பாக எல்லாமே செய்வாங்க, போ" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, சரி ஏதோ கோவத்தில் சொல்கிறேன், ஆனால் கரெக்டாக தானே இருக்குது, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போகிறாரு. "என்னடி இப்படி சொல்லிட்ட? போட்டோம், போய் கேட்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே சொல்கிறாரு. "அப்பா இங்கே வாப்பா, உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்டு பேசுகிறாரு. "அப்பா, எனக்கு வேலை கிடச்சிச்சு இல்லை?" "ஆமாடா, இப்போ என்ன பண்ண சொல்கிற?" "14,00,000 பணம் கட்டணும்ப்பா. அவ்வளோ பணத்துக்கு எங்கடா போகிறது? ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது மனோஜுக்கு. "அம்மா இங்கே வாமா, நீ வீட்டோடைய பத்திரத்தை வச்சு எனக்கு பணம் வாங்கி கொடுமா" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னடா பேசுகிற? அவ்வளோ பணம் எப்படிடா வாங்கி தர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. "டேய், நீ ஏன் உடம்பு வணங்காதவன்? உனக்கு இவ்வளோ பணம் வேணுமா? அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போ. நீலாம் ஏன்டா வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற? பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துட்டு வருவ. வேறு எதுக்குமே நீ லாக்கி கிடையாது. வேஸ்ட்டு நீ" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மனோஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "நீ பேசாத, எனக்கு வர கோவம்